வணக்கம் நண்பர்களே! இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, "துரோபதி 2" படத்தோடைய அஃபிஷியல் ட்ரெய்லர் தான் பார்க்க போறோம். வாங்க பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. 3, 2, 1 நெருப்பிலிருந்து பிறந்தவள் அந்த திரௌபதி. அந்த தீச்சுடரின் பெயரை எனக்கு சூடியதன் காரணத்தை இன்று நான் அறிந்தேன். இந்த ராஜ்யத்தின் மேன்மைக்காக வாழப்போகும் இவனது நாமம் வீரசிம்ம காடவராயன். இந்த உலகம் முழுவதையும் வென்று மக்கள் அனைவரையும் இந்த துக்ளக்கின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதே என் லட்சியம். இந்த உலகத்தை நம் இறைவனின் புனித ஒளியால் நிரப்ப வேண்டும். யார் அந்த ஒளியை ஏற்க மறுக்கிறார்களோ அவர்கள் இவ்வுலகில் வாழ தகுதியற்றவர் ஆவர். ஓம் நமோ நாராயணா என்ற திருநாமத்தை கூறிய இந்த நாவால் வேற எந்த இறைநாமத்தையும் சேவிக்க இயலாது. காடவராயன் வம்சத்தில் மற்றும் ஒரு கருடப்படை தளபதி. இங்கிருக்கும் எங்கள் ராமரின் விக்கிரகத்தை சிதைத்து விட்டார்கள். ஸ்ரீராமர் கிருஷ்ணர் என எத்தனை அவதாரம் எடுத்தாலும் அவர் ஸ்ரீமன் நாராயணர் தான். உயிருள்ள சொர்ண சிலை போன்ற அழகுள்ள நீ எனக்கு சொந்தமாக வேண்டும். இங்கிருந்தோ அந்த மக்கள் நம்மையால நாம் தான் காரணம். வரி தர மறுப்பவர்களை மிரட்டியோ அல்லது அடிபணிய வைத்தோ நமது இறைவனை ஏற்கச் செய்ய வேண்டும். சில காரியங்களை படை கொண்டு எதிர்கொள்ள வேண்டும். சில காரியங்களை ரகசியமாக செய்து முடிக்க வேண்டும். நமது பிரதேசத்திலிருந்து சுல்தானியர்களை விரட்டிவிட்டால் மக்களின் அச்சம் அகலும். நம் அடுத்த இலக்கு நம் மண்ணை மீட்பது, பின் தர்மத்தை நிலைநிறுத்தும் விஜய சாம்ராஜ்யத்தை கட்டுவது. அதுவே நாம் இழந்ததை மீட்பதற்கும் இருப்பதை காப்பதற்குமான தீர்வாகும். அந்த ஸ்வர்ண காமாட்சியும் ஸ்வர்ணமும் நானாலும் இந்த அரண்மனைக்கு வர வேண்டும். நீங்கள் அதற்கு பதிலாக கல்லை வழிபட்டுக் கொள்ளுங்கள். ஒரு தேசம் மேன்மையுறுவது ஆண்களால் மட்டுமல்ல, உன்னை போன்ற பெண்கள் செய்யும் தியாகத்தினாலும் தான். இந்த மண்ணில் எனது உயிர் இருக்கும் வரை என் மக்களை உங்கள் பாதைக்கு திருப்ப இயலாது. இது அண்ணாமலையாரின் மண். போற்றப்பட வேண்டியது வீரம் மட்டுமல்ல, உன் போன்ற பெண்களின் தியாகமும் கூட. ஒன்றே குலம் ஒருவனல்ல தேவன் என்ற கோட்பாட்டில் வாழ்பவர்கள் நாங்கள். ட்ரெய்லர் பார்க்க ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. ஒரு ராஜா கதையாகவும் ஒரு அந்த காலத்து ஒரு ராஜா கதை மாதிரி காட்டுறாங்க. ஆனால் திரௌபதின்ற கேரக்டரு ஃபஸ்ட்டு இதில் காட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. அப்புறம் வந்து நம்ம ஜிப்ரான் அவங்களுடைய மியூசிக் நல்லாயிருக்கு. மோகன்ஜி அவர்கள் வந்து எப்போவுமே படம் வந்து ஏதாச்சும் ஒரு விஷயம் பேசும். இந்த படம் எப்படி வரலாறு மாதிரி கொண்டு போயிருக்காங்க, என்ன மாதிரி எப்படி பேச போகுதுன்னு தெரியல. நல்லாயிருக்கு. ட்ரெய்லர் நல்லாயிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்ன மோட்டிவேஷன் பண்ணுங்கள். பாய்.